பியூட்டிஃபுல்லான வீக்லி ப்ரெடிக்ஷனுக்கு தயாரா இருக்கீங்களா? பிப்ரவரி 22 28 வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்க போற அத்தனை முக்கியமான விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை நம்ம இன்னும் எவ்வளவு அழகா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப அழகான ஒரு வாரமுங்க. ஆக்சுவலி இன்னைக்கே பாத்தீங்கன்னா 222 அவ்வளவு பவர்ஃபுல்லான போர்ட்டல் 2202. ஸோ ஒரு பேலன்ஸ், ஒரு ஸ்டெபிலிட்டியில இதா அதா அப்படின்னு யோசிக்காம இதுதான் அப்படின்னு வேணுங்கிறதுக்குள்ள அந்த அலைன்மெண்ட்குள்ள போ அப்படின்ற மாதிரியான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாரம். பட் இந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் நீங்க இவ்வளோ நாள் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள், சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் தள்ளி தள்ளி வச்ச விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே, ஹலோ ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கியே வா அப்படின்னு உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். நிறைய பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படிதான் இருக்கு. மூன் ஆக்டிவேஷன்ல இருக்கு, சாட்டர்ன் அண்ட் மார்ஸோட ப்ரெஷர் இருக்கு. சோ இந்த வாரம் நோ மோர் போஸ்ட்போனிங். இனிமேல் எதையும் தள்ளி போட மாட்டேன், என் கண்ணு முன்னாடி எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த வாரத்தை நம்ம தொடங்க போறோம். சோ உங்க கண்ணு முன்னாடி அப்படியே அழகா நீங்க எப்படியெல்லாம் இந்த வாரம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திட்டு வாங்க இந்த வாரம் ரீடிங்குள்ள போலாம். உங்க டேட் ஆஃப் பர்த்தை நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த செட் வருதோ அந்த செட்டை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ரீடிங் ரெடி. ஆல்சோ என்னோட ரீடிங்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எனக்கு பயங்கர காஃப் அண்ட் மை த்ரோட் இஸ் நாட் ஓகே. பட் நிறைய பேர் இந்த வீடியோ கேட்பீங்க வீக்லி ப்ரெடிக்ஷன் ஏன் போடலன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எங்கேயாவது வந்து வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா இல்லைன்னா ஐம் சாரி, அப்பாலஜிஸ். ஓகேங்களா? ஸ்கிரீன்ல தெரியுற எண்கள்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான பியூட்டிஃபுல்லான ரீடிங் காத்திருக்கு. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் லைஃப். இதுதாங்க தாரக மந்திரம். இது என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்க போதுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தா போதுங்க, நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஓகே, ஸோ தயாரா இருக்கீங்களா? நமக்கான ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீடிங்குள்ள போகலாம். ரைட், சூப்பர் ஷஃப்லிங் நடக்குது. we are shuffling your energies. உங்க எனர்ஜியை ஷஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 2 கார்டா இருக்கு. என்னன்னு பார்த்துடலாமா? ட்ரூ ஆஃபரிங். நீ இந்த பிரபஞ்சத்துக்கு உண்மையா கொடுக்க முடியும் அப்படின்றது என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்க நேர்மையா இருக்கிறது தான். ஜஸ்ட் ட்ரஸ்டிங் யோர் செல்ஃப். நம்ம மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையும், நான் நினைக்கிறதெல்லாம் எனக்காக அது சிறப்பா இருப்பின் எனக்காக அது நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை தான். இந்த 2 இருந்தாலே போதும். நம்ம மேல நம்பிக்கை, எனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே எனக்கு சிறப்பா இருக்கும்போது அது எனக்கு நடக்கும், இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும். யார் வேணாலும் இருக்கலாம், உங்க இஷ்ட கடவுள், இஷ்ட தெய்வம், நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க வழியா எனக்கு நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். தட்ஸ் த ட்ரூ ஆஃபரிங். அதுக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணணும். யூ ஹாவ் டு ஒர்க். நான் இப்ப ஆக்சுவலி உங்ககிட்ட ரீடிங் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், நீங்க போஸ்ட்போன் பண்ணி வச்சது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி நிக்க போது, நீங்க பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லடா அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னா இல்லையா? ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். சரியான இன்டென்ஷன் செட் பண்ணுங்க. இது நடக்கும், இது நடந்தா என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்ன்ற நம்பிக்கைக்கு வாங்க. அதுக்கு ஒர்க் ஹார்ட். இந்த வாரம் இதுதான் உங்களுக்கான மிக மிக முக்கியமான மிக மிக சிறப்பான மெசேஜ். பியூட்டிஃபுல். ஆஹா, கார்டு எடுக்கிறேன். இந்த 3 கார்டும் நின்றுச்சு. இந்த கார்டு விழுது, என்னன்னு தெரியல, எந்த கார்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தெரியல, பட் நம்ம பாத்துடலாம். ஜஸ்டிஸ். பியூட்டிஃபுல். Pentacles and Devil. Right. Okay. ரொம்ப நாள் நீங்க வந்து யாராவது இந்த விஷயத்த பேசி தீர்க்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்ச விஷயங்களை பேசி தீர்க்கறதுக்கான வாரம் இந்த வாரம். somewhere along the mid week இல்ல ஒரு Wednesday, Thursday அவங்க வந்து பேசட்டுமே, நானே தான் ஒரு டைம் பேசிட்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கிடைக்கும். அண்ட் நிறைய விஷயங்களை நீங்க உங்க பார்ட்னர் இருந்தா, இல்லைன்னா உங்க அம்மா அப்பா கிட்டயோ யார்கிட்டயோ நிறைய விஷயங்கள், உங்க பாஸ் கிட்ட கூட இருக்கலாம்,
இல்ல உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாமையும் தள்ளி போடுறீங்க. அந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்க பேசி தீர்த்துக்கிட்டா, பேசி கவனிங்க, மெசேஜ் அனுப்பி இல்ல, பேசி வாயத்திறந்து பேசி யூ டேக் த இனிஷியேட்டிவ். இல்ல அவங்க வரும்போது அந்த அக்செப்டன்ஸ்குள்ள போங்க. அதை பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, இதுதான் பிரச்சனையா அப்படின்னு. அண்ட் ஆல்சோ வீட்டுல பெரியவங்க வந்து உங்ககிட்ட வந்து இது எப்படி செய் அப்படி செய்யணும் ஒரு இன்டர்ஃபியரன்ஸ கொடுக்கலாம். பிடிக்குது பிடிக்கலன்றது வேற, பட் சொல்லும் போது அதை காதுல வாங்கிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான கிளாரிட்டிய உங்க வேலைதான் உங்களுக்கு கொடுக்க போகுது. எந்த வேலையா வேணாலும் இருக்கலாம். நான் வேலைக்கு போலங்க, வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு வேலை, அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இதுதான் நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேனோ, இதான் நான் கவனிக்கணும் மறுத்துட்டேனோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வரலாம். உங்க மைண்டே எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கு. எல்லா வேலையுமே முக்கியமா இருக்கு அப்படி எடுக்காதீங்க. ஒரு வேலை எடுங்க, பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், ஃபினிஷ் இட். அடுத்த ஒரு வேலைக்கு போங்க, பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், ஃபினிஷ் இட். அண்ட் எந்த ஒரு டெசிஷனையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வாரமே நோ போஸ்ட்போனிங் வீக் தான். ஒரு விஷயத்த பிளான் பண்ணீங்கன்னா பண்ணுங்க, பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போங்க. ஒரு சின்ன உதவி தேவைப்படுது அட் ஒர்க், வீட்டுல எங்கேயோ ஒரு உதவி தேவைப்படுதுன்னா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நீங்க உதவி கேட்டீங்கன்னா தான் இவங்களுக்கு இந்த ஹெல்ப் வேணும்ன்றது அவங்களுக்கு புரியும். சில விஷயங்கள் ரொம்ப டைம் சென்சிட்டிவா இருக்கும். இன்னைக்கு 5 மணிக்குள்ள கொடுக்கணும், இல்ல நாளைக்குள்ள இதை பண்ணி முடிக்கணும்ன்ற போது ஆஸ்க் ஹெல்ப். அந்த டெசிஷனுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல போய் கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றது அப்புறம். அண்ட் கொஞ்சம் லாஜிக்கலா இருங்க இந்த வாரம். இமோஷனல் டெசிஷன்ஸை விட உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்க போகுது. பட் ஆல்சோ நீங்க அதை வந்து ரொம்ப போட்டு இமோஷனலா அதுக்கான பதில தேடிக்கிட்டு இருக்காதீங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீங்க ரீசெண்டா போட்ட ஒரு எஃபர்ட், இப்ப கொஞ்ச நாளா ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நீங்க எஃபர்ட் போட்டிருக்கலாம். அந்த விஷயத்துக்கான ஒரு ரெக்கக்னிஷனோ, இல்ல நீ சரியா பண்ணிருக்க சரியா பண்ணல, எதா இருந்தாலும் சரி, அதோட ரிசல்ட் வந்து மிக விரைவில் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க பண்ணக்கூடிய பிசிக்கல் ஹெல்ப்ப கூட, வீட்டுல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிசிக்கல் ஒர்க்க கூட யாரோ ரெக்கக்னைஸ் பண்ண போறாங்க வீட்டுல. அண்ட் அதே ஒரு பெரிய விஷயம் இல்ல. அண்ட் கிளாரிட்டி இல்லாத விஷயத்துக்கு நோ. யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு விஷயத்துல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லையா, நோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஆக்சுவலி எனக்கு இப்பதான் தோணுது, ஏன் நான் வந்து ஏஞ்சல் கார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பட் அத பார்க்கல அப்படின்னு. மாயை 3 கார்டு வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்துவோம், மாயா. ஓகே, சில நேரம் அந்த நம்ம அனுபவிச்சு வரக்கூடிய பாடங்கள் தான் நம்ம லைஃப்ல சிறப்பா இருக்கும். ஒரு அடி உதப்பட்டு ஒரு பாடம் நமக்கு கிடைக்கும் தெரியுமா. ஏன்னா நம்ம ஒழுங்கா சொன்னாலும் கேட்கிற கேரக்டர் கிடையாது. அதனால அந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்களுக்கு எங்க இருந்தாவது ஒரு சைனோ ஒரு சிம்பிளோ காட்டி வேண்டாம் இதை பண்ணாதேன்னு சொல்லும் போது அதை பண்ணாதீங்க. அவர்களுடைய அனுபவத்துல உங்களுக்கு ஏதோ சொல்றாங்கன்னா கூட சொன்ன, வீட்டுல பெரியவங்க ஏதாவது சொன்னா கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. பிடிக்குதோ பிடிக்கல கவனிங்க. அண்ட் பேப்பர் ஒர்க், டாக்குமெண்டேஷன் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏதோ ஒரு கரெக்ஷன் தேவைப்படுற ஒரு வாரம் மாதிரி தெரியுது. டக்குன்னு வந்து நீதான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் உங்க மேல விழலாம். சோ அப்படி விழுந்தாலும் அது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணுங்க. சில நேரம் நமக்கு என்னடா இது பார்த்தாலும் நான் தான் தெரியவேனா இப்பெல்லாம் நமக்கு தோணும். அதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் டூ இட். இந்த வாரம் அதை நீங்க பண்ணலன்னா 10 நாள் கழிச்சு நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் டூ இட். டிராவல் பிளான்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சரியான பிளான்ஸ் போட்டுட்டு கிளம்புங்க. அத அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு செய்யாதீங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் போன் கால்ஸ் வரலாம். ரொம்ப பிஸியா நீங்க இருக்கிற நேரத்துல இம்பார்ட்டன்ட் போன் கால்ஸ் வரலாம். அத வந்து ரொம்ப டாக்டிக்கலா ஹேண்டில் பண்ணுங்க. கோவப்படுறதோ அப்படின்னு அவங்க மேல கோவத்தை காட்டுறதோ, அந்த மென்டல் ஹெவினஸ் அவங்க கிட்ட காட்டாதீங்க. வீட்டுல ஒரு ஐடியா கொடுக்குற, வீட்டுல ரொம்ப நாளா ஒரு இடத்துலயே ஒரு பொருள் இருந்திருக்கும், லைட்டா அதை தள்ளி வைங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ரூம்லயே இருக்கலாம், உங்க பெட்ரூமோ உங்க பெட்டோ உங்க பில்லோ அப்படியே இருக்கும் ஒரு சில விஷயங்கள். கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. அண்ட் இந்த வாரம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் டிவைன், ரீசெட், பவர், flow. Divine, reset, power,
ஃப்ளோ யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஐம் ஸ்டக் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு 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 பிரேக் கிடைக்கும். நிறைய மெரூன் யூஸ் பண்ணி பாருங்க இந்த வாரம். 3, 8 இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வாரம். எந்தெந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் கவனிங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் லவ்லீஸ். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில நம்ம என்ட்ரு ஆக போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்ற ஒரே எண்ணத்தோட இந்த வாரத்துல நம்ம என்டர் ஆகிறோம். நிறைய விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கவிருக்கு. அதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த தாரக மந்திரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, நம்ம மூளைக்கு இல்லாம சும்மா ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நடந்துகிட்டு இருக்கேன், நான் வந்து கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்ல எனிதிங் ஷூலேஸ் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், செருப்பு மாட்டிக்கிட்டு இருக்கேன், ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நேரங்கள்ல ட்ரை யூசிங் சச் ஃப்ரேசஸ். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, என்ன மெசேஜ்னு பாத்துக்கலாம். உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ். அலர்ட்டா இருங்க. இந்த வாரம் ஆக்சுவலி ஒரு மெர்க்குரி ஜூபிட்டர் ஒரு சின்ன அலைன்மெண்ட் கூட இருக்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கான்பிடென்டா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால வாய்ப்புகளை அள்ள முடியும். உங்களுக்கே தெரியாம நல்லா கவனிச்சுக்கோங்க. வேலை தேடுறவங்க அப்படிலாம் இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த டேட் ஆஃப் பர்த்ல எல்லாம் அப்படின்னா, அவங்களுக்கே தெரியாம குவாய்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே வந்து போயிடும். சோ அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. they have to be alert. ஒரு கிரீன் சிக்னல் எப்பவுமே இருக்குன்ற மாதிரி ரெடியா இருக்கணும். இங்க வந்து எந்த ஃபோர்ஸும் கிடையாது, பட் ரெடியா இருக்கும்போது அந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் வரதும் தெரியாது போறதும் தெரியாது. நான் கவனிச்சுக்கிட்டே தானே இருந்தேன், எப்படி அதுக்குள்ள அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க நமக்கு சொல்லல அப்படின்னு கூட வரும். அதே மாதிரி இன்டைரக்டா ஒரு சில பேர் உங்ககிட்ட கேட்கலாம், என்ன இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஃப்ராங்கா அவங்க கிட்ட பேசுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கான்பிடென்டா, பாக்குறதுக்கு கான்பிடென்டாவும் பேச்சுல தெளிவும் இருக்குதோ உங்களுக்கான வாய்ப்புகள் திறக்கக்கூடிய சர்ப்ரைஸ் டோர்ஸ் வில் ஓபன் திஸ் வீக் ஃபார் யூ. கவனிங்க. பொறுமை இல்லாம மட்டும் இருக்காதுங்க, பொறுமையா இருங்க. நீங்க இம்பேஷண்டா இருக்க சரியான இடத்துல சரியான நேரத்துல நம்மளால இருக்க முடியாது. பதட்டம் தான் வரும். அந்த பதட்டம் இல்லாம இந்த வாரம் கான்பிடென்டா இருங்க. சூப்பரா வந்திருக்குல்ல கார்டு, அதுவாக சூப்பரா வந்திருக்கு. நான் ஏஞ்சல் கார்டு வந்து எடுத்திருக்கேன். வாழ்க்கை ஒரு வட்டம், ஒரு நாள் மேல இருக்கவும் ஒரு நாள் கீழே வருவான், இந்த மாதிரி முதல் கார்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப சில நேரத்துல அந்த இமோஷனலி சாஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களை எல்லாரும் ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்கல்ல. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியாத மாதிரி இருக்கீங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த வாரம் இல்ல, சரி இந்த வாரம் ட்ரை ஆகுது பண்ணி பாருங்க. நான் அப்படியே சாஃப்டா இருக்கிறனால எல்லாரும் என்ன மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சாஃப்டா இருக்காதீங்க. You don't have to be soft. நமக்கு தெரியும்ல, அவ்வளவு கூடவா நமக்கு தெரியாது யார் நம்மள மிஸ்யூஸ் பண்றாங்க யார் நம்மள மிஸ்யூஸ் பண்ணலன்னு. சோ அந்த மாதிரி இடத்துல நீங்க அந்த வார்ம்த்தை கொடுக்கணும்னே கிடையாது. கிங் ஆஃப் வாண்ட்ஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் இருக்குங்க இந்த வாரம். ஏதோ ஒரு குட் நியூஸ், யாரும் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுக்க போறாங்க. ஐ கேன் see that. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ரிப்ளை கூட கிடைக்கலாம் உங்களுக்கு. கொஞ்சம் பேசும்போது சந்தோஷமா பேசுங்கன்னு சொல்லல, ஒரு ஹார்மோனியஸா பேசுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, சமமா ஈக்குவலா. எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு என்ன தெரியும் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு மாதிரி ஹார்மோனியஸா பேசுங்க. வீட்லயே ஆகட்டும் வெளியிலயே ஆகட்டும், அத சந்தோஷமா எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி பேசுங்க. இன்ஃபேக்ட் உங்க ஃபேமிலிலேயே நிறைய டிஸ்கஷன்ஸ் கூட நடக்கலாம். ஒரு ஃபேமிலியில இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் கூட நடக்கலாம். ஐ திங்க் யூ ஷுட் பி தேர், டேக் பார்ட் இன் தட் கான்வர்சேஷன். ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்காம இருந்ததா வேலையிலயோ வீட்லயோ, நீ என்னதான் செய்வியோ நீ செய்யறது எதுவுமே கரெக்ட் இல்லை, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கிடைச்சதா? அவங்க அப்படி சொல்றாங்கன்றத விட நான் என்ன செஞ்சா இனிமே அவங்க என்ன அப்படி சொல்ல மாட்டாங்க, இது பெட்டரா?
இப்படி யோசிக்கிறது பெட்டரா, இனிமே இந்த மாதிரி யோசிப்போம். அதே மாதிரி உங்க ஒர்க் லோடும், நீங்க வேலை செய்யறதையும் எல்லாத்தையும் எடுத்து ஒரே நேரத்துல செய்யாதீங்க. செய்யுங்க, விடுங்க, டேக் அ பிரேக், திருப்பி பண்ணுங்க. ப்ராப்ளி சம் சீனியர், ஓகே, உங்க வேலையில செம்ம கெத்தா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க சொல்லும் போது சொல்லேனையா அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்ட் prioritize yourself. எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் முக்கியம். ஒரு பர்சனல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ரொட்டீன் இருந்தா என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வாக்கிங் போறதோ, பாட்டு கேட்கறதோ, இன்னும் இந்த வேலையை இந்த நேரத்துல முடிப்பேன்ற ஒரு ஷீட், டேட்டா ஷீட் வைக்கிறதோ, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஒரு பர்சனல் டிசிப்ளின் கொண்டு வாங்க. அந்த டிசிப்ளின் இல்லாம தான் உங்களுக்கு ரொம்ப லைஃபே ப்ரெஷரா இருக்க மாதிரி இருக்கு. வேலையில மட்டும் அந்த டிசிப்ளின் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி எனர்ஜிஸை அட்ராக்ட் பண்றோம், யார் வந்து நமக்கு அந்த எனர்ஜிஸை கொடுக்குறா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்சோ ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஸ்டெடியா இருங்க. போட்டு ஒரு நேரம் உங்க கார்ட்ஸே அப்படிதான் இருக்கு, பயங்கர மூட் ஸ்விங்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நேரம் ரொம்ப பரபரப்பா இருக்கு, ஒரு நேரம் மந்தமா இருக்கு. அப்படின்னா நீங்க உங்க ஒர்க், நீங்க செய்யக்கூடிய வேலையை வந்து ப்ரெஷர் எடுத்து எல்லாத்தையும் அட் அ டைம் அந்த மாதிரி செஞ்சு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்றதுக்கே டைம் ஆகும். கொஞ்சம் பினான்சியலாவும் கவனிக்க ஆரம்பிங்க. அன்னெசரியா தேவையே இல்லாம ஒரு ஒரு பண இழப்போ, தெரியாம ஒரு இடத்துல போய் போட்டுறதோ இருக்கு. ஏன் அவசரப்பட்டு இதை வாங்கினேன் எல்லாம் தோணும் தெரியுமா? நான் சொல்ற ஸ்விட்ச் வேர்டு இந்த வாரம் யூஸ் பண்ணி பாருங்களேன். கோல்டன் பாத் ஓபன் நவ். ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெகுலரா யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் பாத் ஓபன் நவ். சும்மாவே சொல்லுவேன். என்னமோ எனக்கு முன்னாடி அப்படியே ஒரு தங்கத்திலேயே ஆன ஒரு ரோடே போட்டு வச்ச மாதிரி கோல்டன் பாத் ஓபன் நவ், கோல்டன் பாத் ஓபன் நவ் ரெகுலரா சொல்லுவேன். நீங்க ஏதாவது டெசிஷன்ஸ் எடுக்கும் போது கூட கொஞ்சம் காமா எடுங்க. தூக்கம் ஒழுங்கா தூங்குறது இல்லை அப்படின்னா தூக்கம் தேவை. அதையும் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். எங்க பேசணுமோ அங்க வாயை திறந்து பேசுங்க. நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்கலாம் இந்த வாரம். அண்ட் உங்களுடையதுதான். மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வேண்டாம் கொடுத்தோன்னு யோசிக்க கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கிரீன் பயன்படுத்தி பாருங்க. கிரீன் இந்த வாரம் சூப்பரா இருக்கும். ப்ளூ கூட சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாரம். ரெட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்க அந்த கலர்ஸ். அண்ட் ப்ரொடெக்டடுங்க. நீங்க இன்கேஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு, என்ன யார் பாத்துக்கிறா, எனக்கு என்ன இருக்கு அப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னா I think you are thoroughly protected. Zana's energy is there with you. அந்த மாதிரி நினைக்காதுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தாட் இருக்கா, உங்களை யாருமே கவனிக்கல, எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லைன்னு கிடையாது. யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களுக்கு தெரியல, அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கிரீன் சிக்னல் காட்டி காட்டி உங்க லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கு. பட் இது அடுத்த கட்டத்துக்கு இன்னும் ஸ்மூதரா எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் தேவை. இந்த வாரம் அந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க. பி வெரி கான்பிடென்ட். அந்த இம்பேஷன்ஸை வந்து பொறுமையின்மையை விட்டுட்டீங்கன்னாலே அது எல்லாமே நடக்கும். ஸோ பட் இந்த ரெண்டும் இருக்கிறதுக்கு நீங்க டைமை வந்து ரொம்ப கான்சியஸா பிலீவ் பண்ணுங்க. தோ டைம் இஸ் வெரி ரிலேட்டிவ். டைமை வந்து ரொம்ப கான்பிடென்டா யூஸ் பண்ணுங்க. ஒரு மென்டல் கிளாரிட்டி உங்ககிட்ட இல்லை, அதனாலதான் பரப்புறந்துகிட்டே இருக்கும். அந்த மென்டல் கிளாரிட்டி இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதான் ரொம்ப சந்தோஷமா ஆத்மார்த்தமா பயன்படுத்துங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்டன். as always, keep smiling.